வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி உங்களுக்கு 12th தேவையானது, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வந்து வி வில் லேர்ன் என்ன சொல்ல, டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் சம் கொஷின்ஸ் அதை, ஸோ வி வில் லேர்ன் தட். அண்ட் அப்புறமேல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வர மாதிரி கிராஃப்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து டி ஃபார்முலாவில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வி வில் டூ ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்ட்ரா. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்புறமேல் இன்னைக்கு நோட்ஸ் நான் வந்து டெலகிராமில் அனுப்பிடுவேன். ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் என்னன்னு படிச்சாச்சு. கரெக்டாக? ஸோ வி லேர்ன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, அப்புறமேல் வந்து ஆர்டர்ட் பெயர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ், அப்புறமேல் வந்து ரிலேஷன் என்னன்னு படித்தோம். கரெக்டாக? வி லேர்ன் வாட் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அது ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. வாட் வாஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன வாட் வாஸ் ரிலேஷன் பசங்களா, என்னதான் ரிலேஷன் இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிலேஷன் நான் கேட்கல, மேக்ஸில் இருக்கிற ரிலேஷன் பற்றி கேட்டேன். மேம் நீங்கள் கேட்டாலும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ இன்றைக்கி நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, வி கோனா லேர்ன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, வி கோனா லேர்ன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவு திஸ் திங் ஒர்க்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பெரிய ஒரு இது எது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பெரிய ஒரு பக்கெட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த பக்கெட்குள்ளார A cross B இருக்குது. ஓகேவா? A cross B. ஸோ we are finding A cross B. அப்புறமேல இந்த A cross Bல இருந்து we are just defining some relation between A and B. ஓகேவா? ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த ரிலேஷன்ல இருந்து we are just finding out some functions. ஓகேவா? ஸோ which means A cross B ஓட சப்செட் தான் ரிலேஷன், A cross B ஓட சப்செட் தான் ஃபங்க்ஷன், ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனுங்கிறது யாரோட சப்செட்? ரிலேஷனோட சப்செட். ஸோ இட்ஸ் அண்ட் ஆல் கனெக்டட். ஸோ வாட் இஸ் ரிலேஷன் அப்படின்னு, ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ அவங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்கணும். ஓகே, என்ன சொன்ன பசங்களா? இப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் எஃப் என்னமோ ஃபங்க்ஷன் இருக்குது, அதை டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் எப்போ ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனாக மாறும்? ஸோ வென் செட் ஆஃப் A, 1, B, 2, C, 3. Okay, fine. So what will be my set? Function வந்து எங்கிருந்து எங்கே டிஃபைன் ஆகுது? ஸோ ஃப்ரம் A to B அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஃப்ரம் A to B. தட் இஸ் இங்கே வந்து A, B, C, 1, 2, 3. ஸோ இது வந்து நம்ம ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ we are just connecting the first element and second element as well. ஸோ ஒன்னோட இமேஜ் தான், ஏயோட இமேஜ் தான் 1 அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ தட் இஸ் ஏயோட இமேஜ் இஸ் 1. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா பியோட இமேஜ் இஸ் 2 அண்ட் சியோட இமேஜ் இஸ் 3 as well. ஓகேவா? கிளியரா? ஸோ தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு 1 அண்ட் ஒன்லி 1 இமேஜ் தான், ஏக்கு 1 மட்டும்தான். ஓகே, ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு 12th சொல்லி கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து அது வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஏக்கு வந்து ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கணும். ஓகே, இட் கான் பி லைக் எப்போ ரிலேஷன் ஆகாது. ரிலேஷன் வந்து எப்போ ஆகாது அப்படின்னா, ரிலேஷன் வென் நோ அப்படின்னா, இப்போ வந்து A, 1 அதே மாதிரி A, 2 அண்ட் B, 3 அண்ட் B, 4 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இஃப் த ரிலேஷனோட இதில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, இஃப் ஐ ஜஸ்ட் பிளாட் த இப்போ வந்து ஏரோ டயக்ராம் நான் வந்து இதுக்கு பிளாட் பண்ணுறேன். சரியா? ஸோ தட் இஸ் இங்கே வந்து A, B இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏயோட இமேஜ் இஸ் 1 அண்ட் ஏக்கு வந்து அனதர் இமேஜ் வந்து 2. ஓகே, பியோட இமேஜ் இஸ் 3 அண்ட் பிக்கு வந்து அனதர் இமேஜ் இஸ் தேர், இட் இஸ் 4. இது ரிலேஷனா? எஸ், திஸ் இஸ் சாரி, இது வந்து ஃபங்க்ஷன்.
இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா? எஸ், திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆனா டே இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லணும். இஃப் திஸ் இஸ் அ ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ ரிலேஷன். இது ரிலேஷன் தான். ஏ வந்து கனெக்டட் டு பி, ஏ இஸ் கனெக்டட் டு டூ அண்ட் பி இஸ் கனெக்டட். அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது. அவங்க கிட்ட என்ன இருக்குது? தே ஹாவ் ரிலேஷன். ஓகே, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபைன், இட் இஸ் ரிலேட்டட். ஓகே, ஸோ ஆனால் ஃபங்க்ஷன் இல்லை. என்ன பசங்களா? இட் இஸ் நாட். அவங்களுக்கு வந்து யார் இல்லை, அவங்க வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இஃப் திஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க வந்து என்ன இல்லை, ஃபங்க்ஷன் கிடையாது. பிகாஸ் ஏக்கு வந்து நிறைய இல்லை, ரெண்டு கிடையாது, ரெண்டு என்ன இருக்குது, இமேஜஸ் இருக்குது. ஸோ ஏ ஹாவ் 1 as image and A have 2 as image. அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தால் தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ ஹேஸ் 1 and only 1 image. அது வந்து நீங்கள் கிளியராக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிலேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன. யூ ஹாவ் டு என்ன சொல்ல, யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் ரிலேஷன் அண்ட் வாட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே, கிளியர். ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க. a relation f from a set a to b is said to be a function. நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்? ரிலேஷனில் இருந்து தான் I'm taking the function. ஓகேவா? ரிலேஷனில் இருந்து தான் I'm taking the function. If every element of set a has one and only one image in set b. ஒரே ஒரு இமேஜ், அவங்களுக்கு ஒருத்தன் இப்போ வந்து இப்படி சொல்லுவாங்க, ஒரு திக்காக வாழ்கிற ஜாதி, ஓ அந்த மாதிரி இருக்கணும். யாரு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி. கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. 1க்கு வந்து த இமேஜ் இஸ் எக்ஸ், 4க்கு இமேஜ் இஸ் ஒய், 7க்கு இமேஜ் இஸ் செட். ஸோ 1க்கு வந்து அனதர் இமேஜஸ் இருக்குதா? இல்லை. ஸோ அதே மாதிரி ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 1 இஸ் இமேஜ், விக்கு வந்து 3 இஸ் இமேஜ், எஸ்க்கு வந்து 5 இஸ் இமேஜ். ஸோ தீஸ் 2 இஸ் ஃபங்க்ஷன். ஸோ எவ்ரி எலிமெண்ட் of A has one and only one image. Okay, so yeah. அப்புறமேல் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் டொமைன் கோடொமைன் ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ திஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் என்ஜினியரிங் படிக்க போகிறீங்க. சப்போஸ் ஃபார்ச்சுனேட்லி இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி என்ஜினியரிங் அப்படின்னா இது வந்து நீங்கள் திஸ் திங் இஸ் பேசிக். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நிறைய இடங்களில் இஃப் யூ ஆர் லேர்னிங், இஃப் யூ ஆர் டேக்கிங் ஈஸி அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா தெர் இஸ் திஸ் பேப்பர் கால் டிஎஸ்பி. ஓகே, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஓகே, இது வந்து கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யா மேபி. ஸோ அதில் வந்து எப்படின்னா வி ஆர் கிவிங் ஒன் இன்புட் சிக்னல் டு சம்திங். ஓகே, அது ப்ராசஸ் பண்ணி அண்ட் யூ ஆர் கெட்டிங் சம்திங் அவுட்புட். ஓகே, அங்கே என்ன நடக்குது? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி திஸ். ஸோ வி ஆர் கிவிங் அன் இன்புட் ஹியர். ஸோ அந்த இன்புட்டை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஐ எம் காலிங் இட் ஆஸ் டொமெயின். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் என்ன பசங்களா டொமைன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் டு அ ஃபங்க்ஷன். ஓகே, நான் வந்து இதை டபுள் ஆக்கணும். இப்போ நீங்கள் வந்து லைக் ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் ஆம்பிளிஃபயர்? ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணும்? வீக்கான சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணும், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ வீக் சிக்னல் வருது. ஸோ தட் இஸ் மை இன்புட். என்ன மேக்ஸ் விட்டு நான் வந்து சம்திங் எல்ஸ் சொல்கிறேன். பட் யா, ஸோ யூ ஹாவ் டு கனெக்ட் அண்ட் லேர்ன். இட் இஸ் அப்படி தானே? So that is you are giving the weak signal to amplifier. What it do? It will amplify the signal, right? So adhaan output ஆக உங்களுக்கு கிடைக்குது. So that is the same thing. So function அங்க என்ன function amplify பண்றது தான் function. மேம் அது இது என்ன மேம் மேக்ஸ்? ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து படிப்பீங்க. தட் இஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன f of 2 cos அப்படி என்னமோ 2 into cos of something. So that is actually a mathematical thing. Okay, everything is related to maths if you go to engineering. Okay, ஸோ அங்கே தான் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம படிக்கிறோம். ஸோ வாட் எவர் யூ ஆர் கிவிங் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதுதான் இன்புட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ வாட் இஸ் 1 அதுதான் என்னோட இன்புட். ஸோ வாட் எவர் ஐ கெட் ஆஸ் அவுட்புட் அதுதான் வந்து ரேஞ்ச். ஓகேவா? அதுதான் வந்து ரேஞ்ச். ஓகே, இஸ் தட் கிளியர்?
So that is domain and range are the components of function. Domain is the set of all inputs. Domain அப்படிங்கிறது set of all inputs. அப்புறமேல் range அப்படிங்கிறது possible output. ஓகேவா? Range is the possible output. உங்ககிட்ட mainly என்ன கேட்பாங்க? Find the domain of the function. Okay, domain and range of the function தான் mostly உங்ககிட்ட கேட்பாங்க. Okay, fine. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா domain and range of a function. So again நான் சொன்னது தான், if you are taking set A, ஓகேவா, set A இல்ல set A வந்து will be domain. Okay, that is the input. Okay, that is the input. So நம்ம வந்து from 1 to 1, that is நம்ம வந்து சொல்ல, the function is defined from A to B அப்படின்னு சொல்றோமா. So which means இது வந்து A cross B அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? That is A cross B. So இந்த second set தான் நான் என்னன்னு சொல்லுவேன் பசங்களா, codomain. Okay, codomain is important in your 12th. Okay, codomain is important in your 12th. So whatever I'm getting as output தான் நான் என்னன்னு சொல்லுவேன் பசங்களா, range. Okay, that is called range. Okay, அவ்வளவுதான். So we will do some problems அப்போ உங்களுக்கு புரியும். So இந்த மாதிரி question to the answer, what is domain, what is range, answer in 2 words அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க, சரியா? So how they will ask, இப்படி தான் கேட்பாங்க. Okay, so let f of x is equal to minus of modulus of x, then range of the function அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so modulus of x அதை நீங்க படிப்பீங்க. So modulus of x அப்படின்னா it will always give positive values only. Okay, absolute value அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. So whatever you put, so இப்போ வந்து -2 கொடுக்குறேன் அப்படின்னா I will get 2 as answer. -3 கொடுக்குறேன், the answer will be 3. -1 கொடுக்குறேன், the answer will be 1. 0 கொடுத்தா I will get the answer 0, and 1 கொடுத்தா I will get the 1 as answer. Okay, so that is the thing. So இப்போ நான் whatever value I am giving, whatever real values I am giving, I will get always positive values only. Positive values தான் எனக்கு கிடைக்கும். So இங்க வந்து what is my f of x பசங்களா, what is the f of x of this India? f of x is equal to negative of modulus of x. என்ன பசங்களா, negative of modulus of x. So நீங்க வந்து modulus of x படிக்கும்போது whenever you are dealing with modulus of x, first thing you have to write is that இப்போ modulus of x. Okay, I will teach this again when a graph வரும்போது நான் அப்பவும் சொல்லுவேன், நான் இப்பவும் சொல்லுவேன். ஸோ modulus of x க்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ 2 வேல்யூஸ் இருக்கு. that is x positive when x is greater than or equal to 0, and minus x if x is less than 0. Okay, x வந்து less than 0 இருந்துச்சுன்னா minus x, it's not the output, இது நான் output value சொல்ல, it is inside the modulus of the modulus குள்ளார இருக்கும்போது அப்படின்னு சொல்றேன், சரியா? இதோட graph நீங்க பாத்தீங்கன்னா it is always positive அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? So the breaking point வந்து எப்பவுமே 0ல தான் இருக்கும். Okay, so this is 0. Okay, 0ல தான் breaking point. So இங்க வந்து பாத்தீங்கன்னா range அப்படிங்கிறது y, கரெக்டா? range is y and domain வந்து x. Okay, domain வந்து பாத்தீங்கன்னா x. So whatever values I'm giving, so இங்க வந்து பாத்தீங்கன்னா positive infinity இருக்கு, negative infinity இருக்கு. So what is, நான் வந்து positive infinityயும் negative infinityயும் combine பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? real numbers ன்னு சொல்லுவோமா? that is real numbers அப்படிங்கிறது combination of negative and positive and all type of numbers, correct? Okay, so negative infinity ல இருந்து real numbers ல என்னெல்லாம் values கொடுத்தாலும் I will get positive values only. So இங்க பாத்தீங்கன்னா this is negative infinity. What? So this is positive infinity and this is negative infinity, right? So இதுதான் range. This is the range. So the range is always positive. Okay, so that is, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து modulus of x ஓட graph. Modulus of x. What I am talking? Minus of mod x. So minus mod x ஓட graph எப்படி வரும் பசங்களே? It will get inverted. It will get inverted. Okay, so that is இங்க x வரும் and here you will get y. So this is positive infinity and this is negative infinity. So இங்க வந்து பாத்தீங்கன்னா this is positive infinity and this is negative infinity. So whatever the real values I give, I will always get the negative value. So எங்க breaking point இருக்குது பசங்களா? That is from 0.
that is from 0. So இங்க பாத்தீங்கன்னா 0 is always included. 0 is always included. இங்க பாருங்க. So greater than or equal to வந்துச்சுன்னா you will include 0, right? Include 0. Include 0. Okay, less than மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா we will just exclude it. Okay, so இப்போ இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. Okay, so it is starting from 0. 0ல இருந்து உங்களுக்கு breaking point. So அங்க இருந்து ஃபுல்லா என்ன பண்றாங்க? So this is the range. So this is the range of this function. So which is all negative. So அப்படினா என்ன வரும்? அப்படினா என்ன வரும்? 0ல இருந்து full negative. 0ல இருந்து பசங்களா full negative. So therefore the range belongs to negative infinity to 0. 0 is included. So that will be option 3 is the correct answer. Okay, option 3 தான் correct answer. Maybe option 1ல கூட இப்படி கூட கொடுத்துக்கலாம். minus infinity to 0 open interval. அப்போ உங்களுக்கு confusion வரும். closed interval இல்ல open interval. So எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க 0 is always included. 0 is always included. 0 is the breaking point. 0 is the breaking point. Okay, so yeah, that's it. அவ்வளோதான். What are you? Okay, this is very important question. Note பண்ணிக்கோங்க. So I have already done this, but இருந்தா கூட I will just take it detailed. Okay, எப்படி வருது? So there is கொஞ்சம் domain and range கண்டுபிடிக்கிறது நிறைய questions இருக்கு. We will do it. Okay, நீங்க வந்து practice பண்ணணும். சரியா? So that is I have f of x is equal to root of 16 minus x square. I have to find domain and range of the function. யாரோட இது கேக்குறாங்க? function order range and domain கேக்குறாங்க. சரியா? So that is 16 minus x square கிடைக்கணும். So what is domain? நான் வந்து if whatever the value I put for x, I should get a real number for f of x. என்ன சொன்னீங்க மேம்? இப்போ வந்து எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்பவுமே ரியல் நம்பர்ஸ் வரணும். ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன? தட் இஸ் டொமைன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஸோ அதுக்காக எக்ஸுக்கு வந்து என்னெல்லாம் நம்பர்ஸ் நான் கொடுக்கலாம், என்னெல்லாம் வேல்யூஸ் நான் கொடுக்கலாம், ஸோ தட் ஐ கேன் கெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் அ ரியல் நம்பர்ஸ் விச் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் டொமைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? டொமைன் கண்டுபிடிக்கிறோம். Okay, so whatever the thing inside the root. Okay, real numbers அப்படினா என்னடா? real numbers அப்படினா இங்க பாருங்க. இப்போ root of -1 வந்துச்சுன்னா it is not real. ஓகே, நீங்க வந்து ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சிருப்பீங்க கரெக்டா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி நம்பர்ல போயிடும். ஓகேவா? தட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்க்கு பிலாங் பண்ணாது. ஸோ அங்கே தான் நம்ம பிரேக்கிங் பாயிண்ட். ஓகே, அங்கே தான் வி ஹாவ் டு மேக் த கான்செப்ட். தட் இஸ் 16 minus x square எப்பவுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகணும். 0 வரலாம். ரூட் 0 இஸ் ஈக்குவல் டு 0. 0 இஸ் த ரியல் நம்பர். ஸோ 0 வரலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் அன் லீனியர் ஆர் குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டின்னு சொல்லலாம், இன்இக்வேஷன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேரத்தான் மாதிரி போயிருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ 16 minus x square கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா எப்பவுமே இந்த எக்ஸ் ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி பாசிட்டிவ். சரியா? ஸோ வாட் ஐம் கோனா டு இஸ் தட் இங்கே எல்லாத்துக்குமே நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணு. இஃப் ஐம் டிவைடிங் ஆர் மல்டிப்ளைங் அன் இன்இக்வாலிட்டி வித் நெகட்டிவ், அவங்களோட இன்இக்வாலிட்டி சைன் என்ன வரும் பசங்களா? சேஞ்ச் ஆயிரும். சரியா? ஸோ தட் திஸ் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16. x square minus 16 should be less than or equal to 0. So x square should be less than or equal to 16. x வந்து less than or equal to plus or minus 4. So plus or minus 4 அப்படின்னு எக்ஸுக்கு வந்து வேல்யூ கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் த லைன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்பர் லைனில் ப்ளோட் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் ப்ளோட்டிங் இட். ஸோ ஒன் வேல்யூ இஸ் -4, another வேல்யூ இஸ் 4. ஓகே, எப்படி டொமைன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் இங்கே வந்து இதுதான் ரிலேஷன். ஓகேவா? சாரி, இதுதான் ரிலேஷன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16. whatever the value I give to x, it should satisfy that it should be less than or equal to 0. சரியா? So இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த side is positive infinity and இந்த side வந்து பாத்தீங்கன்னா this is negative infinity. Okay, so I'm just giving some number. என்னோட f of x என்ன பசங்களா? f of x
f of x is equal to x square minus 16 less than or equal to 0. So, இதுதான் என்னோட condition. So, I'm giving some number 5, which is greater than 4. f விட greater than நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். So, f இங்க 4லேருந்து இந்த சைடில் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறேன். சரியா? So, that is 25 minus 16 less than or equal to 0, 9 less than or equal to 0, which satisfies the condition. Which satisfies the condition or not. 9 less than 0 அப்படின்னு நீங்க ஏதாச்சும் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? No, never. Okay, so that is இங்க வந்து என்னவாக இருக்கும் பசங்களா? It is always greater. Whatever the value I put above or greater than 4, I will always get a number which is greater than 0. So அங்க வந்து greater than 0 வரும். சரியா? இப்போ வந்து in between minus 4 and 4ல எடுக்கிறேன். So what is f of x? X square minus 16 less than or equal to 0. So I'm giving some number 0. Okay, what is f of 0 pasangla? That is minus 16 less than or is equal to 0, which satisfies the condition. So inga vandi enna varu pasangla? Less than varudha, so that is less than. Less than varudha. Whatever the value I put between minus 4 and 4, I will get a lesser value than 0. Okay va? So ipo இந்த side எடுத்து பார்க்கலாம். Okay. என்னமோ ஏதோ. Okay. So if I am giving, இப்போ வந்து இந்த சைடில் f of x அப்படிங்கிறது x square minus 16 should be less than or equal to 0. f of minus 5. f of minus 5 எடுக்கிறேன். ஓகேவா? இங்கே minus 5 இருக்கு. So I am just giving. So I will get 25 minus 16 which is less than or equal to 0, which is equal to 9 less than or equal to 0. இங்கேயும் வராது. It will always be greater. Okay? Always be greater. So இங்க வந்து எந்த வேல்யூ எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? ஸோ -4ல இருந்து 4 வரைக்கும். என்ன பசங்களா? -4ல இருந்து 4 வரைக்கும். Therefore domain belongs to -4 to 4. Close the interval -4 to 4. ஏன்னா நம்ம inequality less than or equal to அப்படின்னு சொல்றாங்க. So -4 and 4 is included. So did you get domain கிடைச்சாச்சா? So next வந்து range நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. So range is basically f of x is equal to y. இந்த வேல்யூவை தான் நான் என்னன்னு சொல்றேன்? range அப்படின்னு சொல்றேன். கரெக்டா? So what is my f of x? Root of 16 minus x square. So இது வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். It should be greater than or equal to 0. அதுதான் நம்ம first condition. ஓகேவா? So that is this is equal to y. So first வந்து y should be greater than or equal to 0 is the first condition. Yeah ma'am, yeah. But why? Because root குள்ளார negative வந்துச்சுன்னா real numbers வராது. கரெக்டா? Right? So root குள்ளார negative numbers வந்துச்சுன்னா என்ன வராது? என்ன வராதுடா? real numbers ஆகாது. So this is my first equation. So இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா y is equal to root of 16 minus x square. So y square is equal to 16 minus x square. X square is equal to 16 minus y square. அப்படின்னு வந்துச்சா? So I have to find the value for this. So that is x is equal to உங்களுக்கு plus or minus root of 16 minus y square நீ எழுதலாம், பிரச்சனை கிடையாது. Okay, again நீங்க வந்து என்ன like the same process. இந்த கலர் எழுதுன உங்களுக்கு தெரியுமாடா? மேம் தெரியாது மேம். Okay. So that is 16 minus y square should be greater than or equal to 0. மாத்தி எழுதுனீங்கன்னா y square minus 16 should be less than or equal to 0. Y square should be less than or equal to 16. Y should be less than or equal to plus or minus 4. Okay. So I have values which is -4 and 4. இது y க்கு நான் எடுக்கிற value. So இங்க வந்து greater than வரும், இங்க less than வரும், again greater than. So the values from y belongs to the values from -4 to 4. நிறைய பசங்க என்ன எழுதுவாங்க? இதே எழுதி வச்சிருவாங்க. இது தப்பு. Okay. So இங்க வந்து பாத்தீங்கன்னா y க்கு already ஒரு another equation is there. y க்கு வந்து another equation is there. So இங்க வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, so I have இது வந்து equation number 2 ன்னு வெச்சுக்கலாம். So y should be greater than or equal to 0 and y வந்து belongs to -4 to 4. Okay, இது greater than or equal to 0 அப்படின்னா 0 to positive infinity ன்னு அர்த்தம். கரெக்டா? If I am plotting this -4 4 இங்க 0 வரும். So இது ரெண்டுமே intersection தான் நாம எடுக்கிறோம். என்ன பசங்களா? We are taking the intersection. Okay, so which mean common side தான் எடுப்போம்.
காமனா இங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஸோ 0ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் இஸ் திஸ் சைட். ஸோ 4ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ தட் இஸ் தட் சைட். ஸோ வாட் இஸ் காமன் ஹியர்? ஸோ y belongs to. ஸோ 0 வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 should be there. ஸோ 0, positive infinity is the range. ஓகேவா, கிளியரா? Okay, fine. So this is the thing. This is how you should rate. Tishkyaum. In the question பாருங்க. In the question. So இதே மாதிரி இன்னொரு question நம்ம already போன கிளாஸ்ல செஞ்சோம். கரெக்டா? So you have to find the domain and range of the function. F of x is equal to 1 minus root of f of x is equal to 1 minus modulus of x minus 2. 1 minus modulus of x minus 2. என்னடா? Okay, anyways. So first வந்து you have to find the range. Okay, f of x க்கு வந்து values வந்து எப்படி எல்லாம் இருக்கும் பசங்களா? நான் வந்து சொன்னேன். என்ன சொன்னேன் மேம்? என்ன சொன்னீங்க? That is x minus 2 should be எப்பவுமே always greater than or equal to 0. So x ஓட breaking point வந்து greater than or equal to 2 ஆக இருக்கும். So it will be like this. 2ல தான் இப்படி தான் வரும். Okay, the graph will be like this. சரியா? ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 minus x minus 2 எப்போ? if x is greater than or equal to 2. ஓகே, 1 minus of இது வந்து 1 minus of minus. So 1 minus of x minus 2 if x is less than 2. ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி எழுதும்போது எப்படி எழுதலாம்? f of x is equal to 3 minus x and which is x is greater than or equal to 2 and இங்க வந்து பாத்தீங்கன்னா x minus 1 where x is less than 2. ஸோ இது எதுக்கு மேம் எழுதுறீங்க? டொமைன் நீங்க வந்து இது வந்து நீங்க எழுதலாம். நீங்க உங்களுக்கு டைரக்டாவே எழுதலாம். எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஐ வில் கெட் அ ரேஞ்ச், ஒரு ரியல் நம்பர் தான் கிடைக்கும் மேம் அப்படின்னு நீங்க வந்து கதை எழுதலாம். ஆனா வந்து அது வந்து ஒரு நாகரிகமான வே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு டூ இட் லைக் திஸ். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் எக்ஸை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சாரி 2-ஐ விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா 3 minus x it will always give you a real number. ஸோ 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்போ மேம் 2க்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ x less than 2 வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து x minus 1 தான் வரும். ஸோ இட் வில் கிவ் அ ரியல் நம்பர் ஆஸ் வெல். ஸோ டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இது வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இது நெகட்டிவ் இன்ஃபினிட்டியும் என்ன பண்ணுச்சு? கவர் பண்ணியாச்சு. ஸோ த டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ரியல் நம்பர்ஸ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஃபைன், கிளியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அ ரேஞ்ச். என்ன பசங்களா? ரேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி நோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 வந்து இந்த மாடுலஸ் வந்து எப்பவுமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும். ரைட்? எக்ஸ் மைனஸ் 2 மாடுலஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர், இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரைட்? ஓகே, இப்போ நான் வந்து இது கூட லைக் என்ன சொல்ல, ஒரு நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 என்னவாயிரும் பசங்களா? நெகட்டிவ். இஃப் ஐம் மல்டிப்ளைங் த ஹோல் இன்இக்வாலிட்டி நெகட்டிவ் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆயிரும், அப்புறமேல் 1 ஆயிரும். ஸோ வாட் ஐம் நெக்ஸ்ட் ஐம் கோனா டூ இஸ் தட் ஐம் ஆடிங் 1 ஹியர். ஓகே, ஸோ 1 minus x minus 2 வந்து less than or equal to 1. So if I'm adding a 1 here, இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணணும் பசங்களா? I have to add 1. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this LHS side is basically f of x. Okay, f of x எப்பவுமே f of x வந்து less than or equal to 1 அப்படின்னு சொல்றாங்களா? less than or equal to 1 அப்படின்னா less than 1க்கு less than வர வேல்யூஸ் தான் f of xக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. So therefore range is equal to, range belongs to minus infinity to 1. Okay, clear? Okay, fine. Yeah. So next question. Next question பாருங்க. f of x. f of x is equal to root of x square minus 3x plus 2. x square minus 3x plus 2. Okay, so இப்போ வந்து root குள்ளார வந்துச்சு. So what you have to do? x square minus 3x plus 2 should be greater than or equal to 0. So x minus 1 வரும் into x minus 2 வரும். Okay, that should be greater than or equal to 0. So x ஓட value should be 1 and x ஓட value வந்து 2. So you are plotting.
plot பண்றீங்க. So that is 1 and 2. So எனக்கு வந்து greater than or equal to தான் வேணும். So இங்க வந்து greater than or equal to வரும், இங்க வந்து less than வரும், இங்கேயும் greater than or equal to. So இங்க வந்து பாத்தீங்கன்னா this is negative infinity, இங்க வந்து positive infinity. So negative infinity ல இருந்து 1 வரைக்கும். So that is minus infinity to 1 is included. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து positive infinity. Okay, இது ரெண்டுமே சேர்த்து எழுதணும், that is union. Okay, so this is called a domain of the function. Okay, this is domain. Okay, so next வந்து range வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. Okay, so range, that same process. Okay, range வந்து, so that is y should be greater than or equal to 0. So that is x square minus 3x plus 2 should be greater than or equal to 0. Okay. Okay, so this is the thing. So நீங்க வந்து y is equal to x square minus y is equal to root of x square minus 3x plus 2 அப்படின்னு வரும். Y square is equal to x square minus 3x plus 2. Okay, so இது வந்து நீங்க solve பண்ணீங்கன்னா again you will get the same range. Okay, that is y belongs to minus infinity to 1 union 2 comma positive infinity. So we already have y should be greater than or equal to 0. So நீங்க வந்து plot பண்றீங்க சரியா. So that is 1 0 2. So 2 0 விட greater இருக்கணும், 0 விட greater இருக்கணும். So that is range is equal to range belongs to 0 comma infinity closed interval. Okay, clear? Okay, fine. Okay, image and pre-image. So if a function, இப்போ வந்து f of a, நம்ம வந்து some function f of x is equal to 2x plus 3 அப்படின்னு இருந்துச்சு. இதுதான் என்னோட function. And I'm taking f of 1. So that is 2 plus 3 which is equal to 5. Okay. So what I will say, 1 ஓட image தான் 5 அப்படின்னு சொல்லுவேன். Okay, என்ன பசங்களா 1 ஓட image தான் 5 அப்படின்னு சொல்லுவேன். 5 ஓட pre-image 5 ஓட pre-image தான் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, that's not a big thing. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் 3x minus 5. யூ ஹேவ் டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் 1 விச் மீன்ஸ் நீங்கள் எக்ஸுக்கு எங்கெல்லாம் பார்க்குறீங்க அங்கே 1 கொடுக்குறீங்க சரியா. ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் 1 is equal to 3 into 1 minus 5 which is equal to 3 minus 5 which is equal to minus 2. Okay, அப்புறமேல f of 2, that is 3 into 2 minus 5 is equal to 3 into 2 6 minus 5 which is equal to 1. So அந்த மாதிரி இதான் நம்ம ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஒரு ரியல் நம்பர் ஒரு வேல்யூ கொடுத்து வாட் இஸ் தி ரியல் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் இல்லைடா நீங்களே சொல்லுங்கள். தட் இஸ் f of x is equal to 2x minus 5. Okay, I need to find f of minus 3. Okay, so that is 2 into minus 3 minus 5 which is minus 6 minus 5 which is equal to minus 11. So option 1 is the answer. Okay. Tandani nani tani nani tani nani. Wow. Okay, anyways, so this is the question. சரியா. So next வந்து நம்ம graph, like we are jumping into graph. Okay, first is identity function. Okay, நீங்க வந்து function எல்லாம் படிக்கணும். Okay, it is very important. If you are planning for write JE, graphல இருந்து question கேட்கலாம். So mostly from the greatest integer function, signum function, ஸோ அதில் எல்லாம் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், சிக்னம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு தேவை. வாட் இஸ் திஸ் இஸ் ஹேர். ஆமாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் என்ன தான் இன்புட் கொடுத்தாலும் அதே தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, விச் மீன்ஸ் இப்போ ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து டிஃபைன்ட் அப்படின்னா real numbers to real numbers, which means the domain is real number, the codomain is real number. Okay, so
இதோட f of x என்ன வரும் பசங்களா? f of x வந்து x தான் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் f of 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆன்சர் will be 1. f of 2 கொடுத்தேன்னா I will get the answer 2. f of 3 கொடுத்தேன்னா the answer will be 3. So f of x is equal to x. அதுதான் இதோட function. Okay, that is the function. So that is the equation. So what is the domain? Domain வந்து எப்பவுமே ரியல் நம்பரா இருக்கும். So it belongs to real numbers. So what is range? எனக்கு ரியல் நம்பர் கொடுத்தோம்னா எனக்கு ரியல் நம்பர் தான் கிடைக்குது. So the range will also become real numbers. ஓகேவா? So that is the thing. So இப்போ வந்து இவ்வளோ இருக்குதா? So இது வந்து நம்ம plot பண்ணி பார்த்தோம்னா you will get a straight line which passes through the origin. ஓகேவா? கிராஃப் எப்படி இருக்கும் பசங்களா? இங்க பாருங்க. இப்போ நான் 1க்கு வந்து 1 கொடுக்குறேன் அப்படின்னா this is x axis and this is y axis. If I'm giving 1, I will get 1. Okay. If I'm giving 2, I will get 2. So இப்போ நான் 0 கொடுத்தேன்னா the value will be 0. If I'm giving -1, I will get, sorry, if I'm giving -1, I will get -1. If I'm giving -2, I will get -2 itself. So இப்போ வந்து இது நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து இத வந்து ஜாயின் பண்றீங்க. So you will get a straight line மாதிரி வரணும். So this you get a straight line which passes through the origin. Okay, so this is basically identity function. Okay, அதல்ல கதை is this thing. So this is the graph. Okay, graph வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். So f of x is equal to x is the இவங்களோட ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிகாஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு கிராஃப் தெரியல, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் என்ன எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், திருப்பி நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இஃப் ஐம் கிவிங் f of 1, தி ஆன்சர் இஸ் கான்ஸ்டன்ட். f of 2, ஆன்சர் இஸ் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் இதோட ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to c. So c is a constant. If I'm giving f of 1, so the value c வந்து let c is equal to 3 னு வச்சுக்கோங்க, I will get 3. f of 2, that is equal to 3. f of 3, that is equal to 3. f of 4, that is equal to 3. அப்படிதான் வரும். So the value will be same, the range will be same. So what is the domain? So domain belongs to real numbers. Okay, range என்ன வரும் பசங்களா? range will be equal to the value constant c. Okay, if I'm drawing the graph, இப்போ நான் கிராஃப் வரைகிறேன். ஓகேவா? இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, -1, -2, -3. So if c is equal to 3 இருந்துக்கு, so it's 3 is this. Okay, so 1 கொடுத்தா எனக்கு 3 தான் கிடைக்கும், 2 கொடுத்தாலும் எனக்கு 3. So it will be a straight line. It will be a straight line. So y is equal to 3. ஓகேவா? Fine. அவ்வளோதான். So this is the thing. So பசங்களா, so we have, okay, so there is this course. Okay, there is this course நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் for Xylem கிடையாது, நீட் படிக்கிற பசங்களுக்கு. there is a online course for நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஐம் ரிப்பீட்டிங், என்ன ரோபோட் மாதிரி பேசுகிறேன். எனிவேஸ், ஸோ தட் இஸ் உங்களுக்கு நீங்கள் நீட் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நீட் படிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வித்தின் லைக் லோ பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் தலா பேட்ச் ஃபார் தட். ஸோ தட் இஸ் ஃபார் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் வந்து வீட்டிலே உட்காந்து படிக்கலாம். திஸ் இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் என்ரோல் பண்ணுறதுக்காக இந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இஃப் யூ ஆர் 12th படிக்கிற பசங்க அப்படின்னா உங்களுக்கு வி ஹவ் தலபதி பேட்ச். ஸோ இதெல்லாம் நீட் படிக்கிறவங்களுக்கு. சரியா? ஸோ அப்புறமேல் வந்து நீங்கள் ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணணும் மேம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் வெட்ரி பேட்ச். அண்ட் வி ஹாவ் அன் ஆஃப்லைன் பேட்ச் அட் கோயம்புத்தூர் விச் இஸ் மாரா பேட்ச். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அந்த நம்பரில் கூப்பிட்டு எப்படி அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படியெல்லாம் ஃபார் லைக் த கோர்ஸ் நேம் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் ஆஸ்க் ஃபார் இட். ஓகே, anyways, தண்ணி கேன் போட வந்த மாதிரி இருக்குதோ, and I can't do anything about that. Okay, because we are taking the same. I get it. Okay, polynomial function அப்படின்னா இங்க வந்து பார்த்துக்கோங்க. So you have this x raised to n. என்ன பசங்களா? So an x raised to n plus a into n minus 1. இல்லை இப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. that is f of x. Okay, some
this is exponent, right? So இது வந்து exponent, sorry exponent கிடையாது, this is coefficient. say into x raised to n அப்படின்னு வச்சுக்கோங்க, plus b into x raised to n minus 1 plus c into x raised to n minus 2 அப்படின்னு போய்க்கிட்டே இருப்பாங்க. So the only thing you have to keep in mind is that the exponent will decrease on a polynomial function. இப்போ for example நீங்க வந்து second degree equation எடுத்துக்கோங்க. f of x is equal to நம்ம எப்படி ஒரு like normal 2x square minus 3x plus 4. So what is happening? So இங்க x square வருது, இங்க x வருது, இங்க x raised to 0 வருது, right? So the exponent, the power is decreasing, right? The power என்ன ஆகுது பசங்களா? Decrease ஆகிக்கிட்டே இருக்குது, okay? So எப்படி சொல்றாங்க? So that is இப்போ வந்து என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. So there is like lot of functions. So f of x is equal to ax plus b. இது வந்து ஒரு linear polynomial. f of x is equal to ax square plus bx plus c. இது வந்து ஒரு second degree polynomial. Then f of x is equal to ax cube plus bx square plus cx plus d. அப்படிங்கிறது ஒரு cubic polynomial, right? So இதில் வந்து இப்போ எக்ஸுக்கு வந்து domain will always be real numbers, ஓகேவா? domain வந்து எப்பவுமே ரியல் நம்பர். நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், √2 கொடுக்கலாம், √3 கொடுக்கலாம், அப்புறமேல் 1/2 கொடுக்கலாம், எக்ஸுக்கு வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த பவர் வந்து எப்பவுமே ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஸோ தி எக்ஸ் ரேஸ் டு என் இட் வில் ஆல்வேஸ் பி அ ஹோல் நம்பர், ஓகேவா? அங்கே வந்து 1/2 1/3 எல்லாம் வர முடியாது. வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, வர மாட்டாதா, வரவே கூடாது, if I'm not wrong. Okay, so that is polynomial function. Okay, so rational function அப்படின்னா rational function, what is a rational number? நீங்க படிச்சிருப்பீங்க, rational number which you will write it in the form of p by q, okay வா? So that is rational number. So rational function வந்துச்சுன்னா that is p of x divided by q of x அப்படின்னு வரும். என்ன பசங்களா? p of x divided by q of x, that is q of x should not be equal to 0. அப்படி 1/0 வந்துச்சுன்னா not defined போயிடும் function. So அதுதான் thing. Okay, so whatever it is இங்க பாருங்க, q of x not is equal to 0. So இங்க வந்து undefined ஆகிற ஒரு point வருது. So அந்த மாதிரி so whenever something is divided, one function divided by another function அப்படின்னு வருதுன்னா, if something is undefined வருதுன்னா அந்த point வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கிருந்து தான் நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இதாகக்கூடாது. ஸோ நம்ம வந்து இப்படி எழுதுவோம். ஸோ இங்கே பாருங்க, ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x plus 1 divided by 3x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே, ஸோ தட் இஸ் 3x plus 2 நாட் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். 3x should be not equal to minus 2. x should be not equal to minus 2 divided by 3. So x என்னவாக இருக்கணும் பசங்களா, minus 2 divided by 3 ஆக இருக்கக்கூடாது. So the domain வந்து என்ன ஆகும், so domain is equal to real numbers லிருந்து minus, I will just minus 2 divided by 3. So this will be my domain. So what will be the range? That is நமக்கு தெரியும் f of x is equal to y அப்படின்னு தெரியுமா, that is 2x plus 1 divided by 3x plus 2, that is equal to y. So 2x plus 1 is equal to 3xy plus 2y அப்படின்னு வரும். So that is நீங்க x form, x is equal to அப்படின்னு நீங்க எழுதுறீங்க. That is 2x plus 1 minus 2y is equal to 3xy. Okay, so 2x plus 1 minus 2y divided by 3y is equal to x அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து denominator வந்துச்சா, ஸோ you have to write 3y not equal to 0, y வந்து not equal to 0 ஆக இருக்கணும். ஸோ the range will be, range is equal to real numbers minus 0. Okay, fine. So that is the thing. ஸோ இப்படி தான் நீங்கள் rational number வந்துச்சுன்னா, ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அண்ட் திஸ் இஸ் தி கிராஃப். ஓகே, ஸோ நீங்கள் எப்பவுமே மாடுலஸ் ஃபங்க்ஷன் எழுதும்போது மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஹவ் டூ வேல்யூஸ், எக்ஸ் positive of x if x is greater than or equal to 0 and minus x if x is less than 0. அவ்வளோதான், சரியா? ஸோ இதோட ரேஞ்ச் டொமைன் வில் ஆல்வேஸ் பி ரியல் நம்பர்ஸ். டொமைன் வந்து எப்பவுமே ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும், ரியல் நம்பர்ஸ். அண்ட் ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிலாங்ஸ் டு 0ல இருந்து
positive infinity வரைக்கும். Okay, so this is the graph. Okay, next is signum function. Signum function is very important. So in signum function வந்து it's also அதோட range is always constant. நீங்க வந்து இப்ப பாருங்க x வந்து greater than 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. That is f of 1 எடுத்துக்கோங்க, you will get 1. f of 2 எடுத்துக்கோங்க, you will get 1. f of 3 எடுத்துக்கோங்க, the value will be 1. So அதே மாதிரி if x is equal to 0, x is equal to 0 இருந்துச்சுன்னா f of 0 எப்பவுமே 0 value தான் கொடுக்கும். If x is less than minus 1, sorry, x is less than 0 அப்படி வந்துச்சுன்னா இப்போ f of minus 1 எடுத்தோம்னா the value will be minus 1. f of minus 2 எடுத்தீங்கன்னா the value will be minus 1. f of minus 3 எடுத்தீங்க the value will be minus 1 as it is. Okay, so நான் வந்து plot பண்றேன். plot பண்ணுங்க. So that is இங்க வந்து 1, இங்க 2, இங்க 3 வருதா. So all the value is 1. இது ஒரு one type of constant function. Okay, இங்க இருக்காது. So this is 1. So இங்க இருந்து அது போகும். So if I am taking minus 1, minus 2, minus 3, so this is minus 1. So இங்க வந்து பாத்தீங்கன்னா the value will go like this. Okay, fine. So இது ஒரு continuous function கிடையாது. Okay, because we are taking a break வருது. Okay வா. So this is signum function. So இதோட domain வந்து real number. Okay, domain is always real number. Range வந்து பாத்தீங்கன்னா ranges belong to minus 1, 0, 1. So இந்த valuesல தான் அது போகும். Okay, fine. Yes. So this is the graph. And greatest integer function. Okay, so greatest integer function அப்படின்னா okay, so greatest integer function என்னன்னா பசங்களா, I will just tell you. Okay, I will just tell you how this works, how graph works. So it's very important. So அந்த நேம்ல இருக்குது f. So இதுதான் f of x is equal to greatest integer of x. So இந்த square bracketல போட்டிங்கன்னா greatest integer அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so if I am drawing this number line, okay, so if I am taking 1.5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. Okay, 0, 1, 2 and 3 அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி minus 1, minus 2, minus 3. Okay, so if I'm taking greatest integer of 1, so 1 ஓட greatest integer யாரு அப்படின்னு கேட்குறாங்க. That is 1 including 1, அதுக்கு greater. இன்டீஜர்னா என்னடா பசங்களா, இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் தான். லைக் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் இன்டீஜர், there won't be like any fractions. Okay, if I'm not wrong. Okay, wrong கிடையாது, அப்படிதான். Okay, so that is what is the greatest integer of 1. So including 1, first யார் வராங்க, 1 தான் வராங்க, கரெக்டா. So greatest integer of 1 is 1. Okay, so அதே மாதிரி if I'm taking a point which is here 1.5 minus 1.5. Okay, so including 1.5 greatest integer யாரு. So அதுக்கு next இருக்கிற 1. Okay, next இருக்கிற integer தான் நீங்க பார்க்கணும். So 1.5 ஓட greatest integer is minus 1. So that is the greatest integer of 1.5 வந்து பாத்தீங்கன்னா minus 1. So அதே மாதிரி greatest integer of 1.6 நீங்க பாத்தீங்கன்னா that will be minus 1. Greatest integer of 1.7 நீங்க பாத்தீங்கன்னா that will also be 1. Okay, fine. So greatest integer of 1 is the second integer, that will be 2. Okay va. Okay, so it will goes like this. So you have to take the greatest integer of this. இப்போ நீங்க பாருங்க, இப்போ greatest integer of 1. Okay, greatest integer of 1 is 1. Greatest integer of 1.1 is 1. Greatest integer of 1.2 is 1. Greatest integer of 1.3 is 1. So it goes like, it is always 1. The value of what about 1.1, 1.2, 1.3. இப்போ 1.99 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, it will also be 1. Correct? So 1க்கு நேரா தான் அந்த graph இருக்குது. So அப்புறமேல் 2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, greatest integer of 2 வந்துச்சுன்னா it will jump. Okay, it will jump. So அப்புறமேல் 2 வந்துச்சுன்னா it will 2.1 வந்துச்சுன்னா 2, 2.3 வந்துச்சுன்னா 2, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். Again 3 வந்துச்சுன்னா it will jump. So it is actually a step integer function. Step integer function is another one. இது வந்து actually a step function அப்படின்னு சொல்லுவோம், சரியா. So that is modulus of x.
minus 1 4 minus 1 less than or இப்போ பாருங்க modulus of x. Okay, sorry, greatest integer of x வந்து minus 1. எப்போ minus 1 less than or equal to x less than or less than 0 அப்படின்னு சொல்றாங்க. So minus 1 விட greater than ஏதாச்சும். So minus 1.5 இப்போ minus 1.1 minus 1.2 minus 1.3 etc அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அதோட greatest integer value, that is minus 1.5 ஓட greatest integer value will be 1, minus 1.1 ஓட greatest integer value will be minus 1. so அதுதான் இந்த இது சொல்றாங்க. சரியா? so next பாருங்க, x ஓட if greatest integer of x is equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்போ, when it is 0 less than or equal to x less than or equal to 1, that is 0 க்கு greater than, that is 0.1 0.2 0.3 0.4 வந்துச்சுன்னா the greatest integer will be 0, that is 0.1 ஓட greatest integer வந்து 0 பசங்களா, 0.2 ஓட greatest integer வந்து 0. so அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். so greatest integer இப்போ greatest integer is equal to 1 எப்போ 4 1 less than or equal to x less than or 2. okay, so that is இப்போ 1.1 1.2, so அதோட value எல்லாமே 1 ஆதான் இருக்கும். so I hope it is clear. hi ma'am, hi, finally greatest of all time. hi, எப்படி இருக்கீங்க? okay, so that is the thing, greatest integer படிச்சு வச்சுக்கோங்க, it's very important. so இதோட domain will always be என்ன பசங்களா, domain வந்து எப்பவுமே okay, domain is always real numbers. கொசு real numbers தான் இருக்கும். okay, ஆனா domain வந்து ஒரு integer தான் இருக்கும். sorry, range is always a integer. positive வரலாம், negative integer கூட வரலாம். okay, clear? fine. so this is the last topic. I hope it is clear. okay, so you have to learn the graph. okay, next class la paakalam. so next class will be trigonometry paakalam. okay, so adu varaikum nalla irunga pasangala. I hope this session is useful and I will see you on the next session. This is your Sreeshma Maam living. Bye bye and take care.